ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் லோகோ. ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து CLT20 அப்படின்ற டோர்னமெண்ட்டை பற்றி ஞாபகம் இருக்கா? அந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாஸ்டாலஜிக்கான டோர்னமெண்ட்னே சொல்லலாம், எஸ்பெஷலி ஃபார் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆக்சுவலாக. ஏன்னா 2014 தான் வந்து அதோட லாஸ்ட் எடிஷன் நடந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் ஜெயிச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட்டை வந்து நிறுத்திட்டாங்க. ஆனால் நெக்ஸ்ட் இயர் 2026 வந்து அந்த டோர்னமெண்ட் வந்து ஒரு கம்பேக் கொடுக்க போகுது. ஸோ 2026 வந்து திரும்பி ரீலான்ச் பண்ண போகிறாங்க CLT20. அது ஐசிசியும் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு CLT20 பற்றி மறந்து போச்சு, இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து ஒரு குவிக் ரீகேப் போட்டுடலாம். CLT20 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டோர்னமெண்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற லீக்ஸ்ல இருக்கிற டாப் டீம்ஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுட்பாலில் வந்து யூஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக்னு ஒரு நடந்ததுல, ஸோ அதுக்கு சிமிலராக கொண்டு வரணுன்றதுக்காக வந்து இந்த மாதிரி சாம்பியன்ஸ் லீக் T20 அப்படின்ற ஒரு லீகை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 2009 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் 2014 வரைக்கும் தான் அது நடந்தது. 2014 அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கான ரீசன்ஸ் என்னன்னா வந்து வியூவர்ஷிப் கம்மியாக இருந்தது, ஸ்பான்சர்ஸ் சரியாக வரல, அண்ட் மேட்ச் ஸ்கெடியூலிங்லாம் சரியா இல்லை அப்படின்ற காரணத்தினால வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த டோர்னமெண்ட்டை 2014 அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஐசிசி அந்த டோர்னமெண்ட்டை நடத்த. அண்டு இப்போ வர்றது வந்து கொஞ்சம் நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன் 2026 வர்றது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் தான் வந்து பிக்கெஸ்ட் அண்ட் ரிச்சஸ்ட் லீக் இந்த வேர்ல்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிபிஎல் இருக்கு. ஆனால் மற்ற லீக்ஸும் வந்து க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து SA20, ILT20, சிபிஎல். ஸோ அந்த மாதிரி லீக்ஸ்லாம் வந்து க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. அவங்களோட வியூவர்ஷிப்பும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் அவங்களோட இன்ஸ்டேடியம் அட்டண்டன்ஸும் வந்து வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் இதுதான் வந்து கரெக்டான டைம் டு லான்ச்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லா லீக்ஸும் வந்து பூம் ஆகிட்டு இருக்கிறப்போ வந்து ஒரு சாம்பியன்ஸ் லீக் மாதிரி நடத்தினா வந்து அதுக்கும் நிறைய வியூவர்ஸ் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இதுதான் வந்து கரெக்டான டைம்னு நான் நினைக்கிறேன் இந்த லான்ச் பண்ணுறதுக்கு. அண்ட் இதுக்கான ஃபார்மேட் வந்து சரியா இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஐ திங்க் மை கெஸ் இஸ் கண்டிப்பாக வந்து 2 ஐபிஎல் டீம்ஸாவது கண்டிப்பாக விளையாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பிபிஎல்லேருந்து 2 டீமு, அண்டு சிபிஎல், SA20, ILT20, அப்புறம் MLC, இந்த மாதிரி லீக்ஸ்லேருந்து வந்து ஒரு டீம் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஒரு 10 to 12 டீம்ஸ் வச்சு ஒரு 1 மந்த்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து குரூப் வைஸாக பிரிப்பாங்க டீம்ஸை. ஸோ ஆனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ என்ன பிரச்சனைனா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஃபேஃப் டு பிளஸி ஒரு பிளேயர் எடுத்துக்கலாம். ஸோ ஃபேஃப் டு பிளஸி வந்து பார்த்தீங்கன்னா டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ்க்கும் ஆடுறாரு, அண்ட் ஜோஹன்னஸ்பர்க் சூப்பர் கிங்ஸும் ஆடுறாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த 2 டீமும் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸும் குவாலிஃபை ஆயிடுச்சு, அண்ட் ஜோஹன்னஸ்பர்க் சூப்பர் கிங்ஸும் குவாலிஃபை ஆயிடுச்சுன்னா ஃபேஃப் டு பிளஸி வந்து எந்த டீமுக்கு ஆடுவார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ வெறும் ஃபேஃப் டு பிளஸி மட்டும் இல்லை, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரஷீத் கானும் வந்து எம்ஐ நியூயார்க்கு விளாட்றாரு, அண்ட் ILT20 வந்து எம்ஐ எமிரேட்ஸ்க்கு விளாட்றாரு. ஸோ அவங்க 2 பேரும் குவாலிஃபை ஆனாலும் அப்படிதான். அண்டு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ரயன் ரிக்கில்டன் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு ஆடுறாரு, அண்டு எம்ஐ கேப் டவுனுக்கும் ஆடுறாரு. ஸோ அவங்க 2 பேரும் குவாலிஃபை ஆனால் ரயன் ரிக்கில்டன் வந்து ஏதாவது ஒரு சைடு சூஸ் பண்ணி ஆகணும் விளையாடுறதுக்கு. ஸோ அது வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு அன்ஈஸியாக இருக்கும் டீம்ஸுக்கு, ஏன்னா ஒரு பிளேயரை விட்டு தர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம் தான். கண்டிப்பாக வந்து இதை வந்து அவங்க சார்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா இப்படி இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா உங்கள் டீமில் இருக்கிற ஸ்டார் பிளேயர் வந்து வேற ஏதோ டீமுக்கு போய் ஆடினார்னா வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ அதனால கண்டிப்பாக இதை வந்து எப்படியாவது சார்ட் அவுட் பண்ணி ஆகணும் CLT20 பொறுத்த வரைக்கும். அண்டு இன்னொரு ப்ராப்ளமும் இருக்கு. ஸோ என்னன்னா வந்து நிறைய லீக்ஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் SA20 அண்ட் MLCலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎல் ஓன் டீம்ஸே இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் வந்து சிஎஸ்கே ஓன் பண்ணியிருந்தாங்க, அண்ட் ஜோஹன்னஸ்பர்க் சூப்பர் கிங்ஸும் வந்து சிஎஸ்கே ஓன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ நியூயார்க்கு, எம்ஐ எமிரேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எம்ஐ நியூயார்க்கோ மும்பை இந்தியன்ஸும் வந்து குவாலிஃபை ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு மேட்ச்ல வந்து கிளாஷ் ஆனாங்கன்னா வந்து எப்படி இருக்கும்? எம்ஐ நியூயார்க்கு வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் 2மே வந்து ஒரே ஃப்ரான்ச்சைஸ் தான். அதே மாதிரி ஜோஹன்னஸ்பர்க் சூப்பர் கிங்ஸோ சிஎஸ்கேவோ 2 பேருமே வந்து ஒரே ஃப்ரான்ச்சைஸ் தான். ஸோ அதுவும் பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி வியர்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரே ஃப்ரான்ச்சைஸ் தான். ஸோ ஐ திங்க் இதையும் வந்து அவங்க சார்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாதிரி வியர்டாக தான் இருக்கும் ரெண்டுமே ஒரே ஃப்ரான்ச்சைஸாக இருந்தா. ஸோ அதையும் வந்து அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரில. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய புது லீக்ஸில் இருக்கிற சின்ன சின்ன டீம்ஸ்லாம் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் அந்த லீக்ஸில் இருக்கிற சின்ன சின்ன பிளேயர்ஸ், யங் பிளேயர்ஸ்லாம் வந்து ஒரு வேர்ல்ட் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணோம்னா இதுதான் வந்து அந்த ஸ்டேஜ். ஸோ CLT20 தான் அதுக்கான பர்ஃபெக்ட் ஸ்டேஜ். ஏன்னா CLT20ன்றது வந்து ஒரு குளோபல் கிரிக்கெட் டோர்னமெண்ட். ஸோ ஒரு குளோபல் T20 டோர்னமெண்ட், ஃப்ரான்ச்சைசஸ்க்குனே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற டோர்னமெண்ட். ஸோ அதனால வந்து ஒரு டீம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் SA20லேருந்து வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வந்து குவாலிஃபை ஆனாங்கன்னா, ஸோ சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பில் ஒரு யங் பிளேயர் வந்து CLT20 ஃபைனலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணார்னா அது வந்து கண்டிப்பாக வந்து அவருக்கு பயங்கரமான ரீச்சை கொடுக்கும். அண்ட் கண்டிப்பாக அவருக்கு நிறைய எக்ஸ்போஷரும் கிடைக்கும். அதனால ஸோ யங் பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்போஷர் தரணும்னா வந்து CLT20 வந்து ஒரு பயங்கரமான பிளாட்ஃபார்ம். அதுவும் ஒரு குளோபல் ஸ்டேஜில் வந்து அவங்கள இறக்கி விடணும்னா CLT20 தான் ஐ திங்க் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் CLT20 வந்து இப்போ அது வந்து ஒரு நாஸ்டாலஜியா மட்டும் இல்லை, இப்போ அதுதான் வந்து ஃபியூச்சரே. ஏன்னா இப்போ லீக்ஸ்லாம் வந்து பெருசாகிட்டு இருக்கிறப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சாம்பியன்ஸ் லீக் மாதிரி ஒரு நடத்தியே ஆகணும். அண்ட் ஐ திங்க் இதுதான் வந்து அதோட ரைட் டைம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா லீக்ஸ்க்கும் ஃபேன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வந்து கண்டிப்பாக வந்து இப்போதான் வந்து அதுக்கான ரைட் டைம் லான்ச் பண்ணுறதுக்கு. அண்ட் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரிட்டர்ன் ஆஃப் CLT20க்கு. ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்த வருஷம் தான் லான்ச் ஆக போகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க CLT20 பற்றி? எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? அண்ட் நெக்ஸ்ட் இயர் நடந்தால் வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பி CSK ஜெயிக்குமா இல்லை வேறு ஏதாவது புது டீம் ஜெயிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.